கடந்த நாட்களாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எவ்விதமாக நம்ம வாழ வேண்டும் சொல்லி வேத வசனம் நமக்கு அறிவுறுத்துகிற காரியங்களை பற்றி தான் நம்ம தியானித்துட்டே இருக்கிறோம் இல்லையா. கணவன் எப்படி வாழணும், மனைவி எப்படி வாழணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கணவனும் மனைவியும் ரெண்டு பேருமாகவே சேர்ந்து என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு வேத வசனம் நமக்கு சொல்லுது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கணவனும் மனைவியுமாக ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறதுனால, வேத வசனத்தை கை கொள்கிறதுனால என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்தும் நம்ம பார்க்க போறோம். முதலாவது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 3வது வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். அதாவது புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பொதுவா பார்க்கும்போது மனைவிங்க தான் நிறைய கடமைகளை புருஷனுக்கு, அதாவது கணவனுக்கு செய்ய வேண்டியது உலக வழக்கம் இல்லையா. அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டோம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. முதல்லயே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்தின் வாயிலாக புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும், மனைவியும் அப்படியே செய்யணும். அப்போ ரெண்டு பேரும் அவங்களுடைய கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ புருஷனும் சில கடமைகளை செய்யணும். சில வீட்டுல மனைவி மேலேயே எல்லா பாரத்தையும் போட்டுருவாங்க, மனைவியே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. புருஷன் ஜெனூனா அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களால கணவரால என்ன காரியங்களை மனைவிக்கு செய்ய முடியுமோ அது கடமை, அதெல்லாம் செய்யணும். மனைவியும் அதே மாதிரி. இப்போ பாருங்க, அதிகமா மனைவி தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நல்லது, அப்படி செய்கிறவங்க தொடர்ந்து செய்யுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே நேரத்துல இன்னைக்கு புருஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதல் காரியம் என்னன்னா, நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாமே மனைவி தான் செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காம உங்களால முடிந்தது காரியங்களை நீங்களும் செய்யுங்க. இது தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதுக்கு அதிகாரி. இது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குல்ல இந்த வசனம். இப்போ பாருங்க, மனைவியுடைய சரீரத்துக்கு புருஷன் தான் அதிகாரி, புருஷனுடைய சரீரத்துக்கு மனைவி தான் அதிகாரி. ஒரு சமயம் ஒரு 2-3 ஃபேமிலியாக சேர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மனைவி சொன்னாங்க, உங்களுக்கு இது ஆகாது, இது நீங்கள் பிபி இருக்குது இல்லை சுகர் இருக்குது, இது நீங்கள் எடுக்காதீங்க. உடனே கணவர் சொன்னார், இங்கே பார், எனக்கு என் சரீரத்துக்கு எது வேணுமோ அதை நான் எடுப்பேன், சும்மா நீ அதிகாரம் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை என் காதுலையும் விழுந்தது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. உடனே மனைவி ரொம்ப சோகமாயிட்டாங்க. எதுக்காக சொல்றேன், நான் உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, நல்லதுக்கு தான் மனைவி இங்க சொல்றாங்க. ஆனா இங்க கணவன் சொல்றாரு, இங்க பாரு, என் சரீரத்துக்கு நான் தான் அதிகாரி. இந்த வசனத்தை படிச்ச உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஒருத்தருக்கு என்ன செய்யணும்னா, கணவனை கவனிக்கணும், மனைவியுடைய பொறுப்பு. அதே மாதிரி மனைவிக்கு ஒத்துக்காத காரியங்க, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இது ரொம்பவே இருக்குது. எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போனா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். ஆனா எனக்கு கோல்டு வீசிங் இது இருக்கிறதுனால அது எனக்கு ஒத்து வராது. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, உனக்கு ஒத்து வராது இல்லப்பா, வேண்டாம் நான் எடுக்கல அப்படின்னு சொல்லுவேன். வேண்டாம், சும்மா கொஞ்சம் போல சாப்பிடு அப்படின்னு சொல்லுவேன். இல்லை வேண்டாம், ஒரே ஒரு சிப்பு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா எங்க வாழ்க்கையில நடந்திருக்குது. அதுக்கு சொல்றேன். அப்போ பாருங்க, மனைவி புருஷனுக்கு நீங்க இதை செய்யுங்க, இதை சாப்பிடுங்க, இது பண்ணுங்க அப்படிங்கும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா மனைவி தான் புருஷனுடைய சரீரத்துக்கு அதிகாரின்னு வசனம் சொல்லுது.
இது நான் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி, எனக்கு கட்டில சின்ன பொண்ணு தான். அவ ஒரு நாள் என்கிட்ட சொன்னா, ஆண்டி என் ஹஸ்பண்டை நான் நல்லா பார்த்துக்கிறேன், ஏன் தெரியுமா, அவருடைய சரீரம் வந்து எனக்கு சொந்தம் அப்படிதானே ஆண்டி அப்படின்னா. நானும் சிரிச்சுக்கிட்டு ஆமாம்மா ஆமாம்மா அண்ணன். அப்பவும் எனக்கு இந்த வசனம் தெரியாது. இந்த வசனம் வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது பாருங்க. அது நல்ல ஒரு சந்தோஷம்ல. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த வசனத்தை ஃபாலோ பண்றாங்க. இதுபடி வாழ்ந்தா நிறைய இந்த சிக்னஸ் வியாதிகள் எல்லாம் கூட கூட நம்ம என்ன செய்யலாம், தவிர்க்கலாம். அதனால கணவனுடைய சரீரத்துக்கு மனைவி அதிகாரி, மனைவியுடைய சரீரத்துக்கு கணவன் அதிகாரி. நான் சொல்லலைங்க, சிலர் நீங்க கோச்சுக்காதீங்க. வசனம் சொல்லுது இத்தனை நாள் எப்படி வாழ்ந்தோமோ இனி நம்ம இந்த வசனத்தின்படி நம்ம கொஞ்சம் வாழணும்னு சொல்லிட்டு ஏசப்பா ஆசைப்படுறாரு. அதனாலதான் நான் இதை தியானிக்கும் போது அன்று எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார். அடுத்த வசனம் பாருங்க, அதாவது 1 கொரிந்தியர் 7:5 வசனம். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடை வராதபடி, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் சம்மதித்தாதான் பிரிந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா பிரிந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தேவனுடைய அது கட்டளை. கட்டளையா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். 10வது வசனத்துல அதை தான் சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தரே கட்டளை இடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. கட்டளையிட்டது யாரு? கர்த்தர். கர்த்தர் கட்டளையிட்டது. மனைவியை விட்டு புருஷன் பிரிந்து போக கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் மில்லாதிருக்க கடவுள் அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவுள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது 2 இடத்துல இயேசு கிறிஸ்துவும் சொல்லி இருக்கிறாரு. மத்தேயு 5வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 5வது அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தனம் முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். இத மறுபடியும் ஒரு முறை சொல்கிறாரு. அதாவது மத்தேயு 19:9வது வசனம். ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து 2 முறையும் சொல்லுகிறார். என்ன சொல்றேன்னா, வேசித்தனம் முகாந்திரம், அதாவது கணவனோ மனைவியோ வேசித்தனம் பண்ணுகிற அந்த ஒரு முகாந்திரம், அந்த ஒரு ரீசனுக்கு மட்டும்தான் பிரிந்து போகணும். மற்றபடி என்ன செய்யக்கூடாது, பிரிந்து போகக்கூடாது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் சொல்லியும் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒரு குடும்பம் வாழ்க்கைங்கிறது ஒரு கணவனும் ஒரு மனைவியும் சேர்ந்து அவங்க வாழ்கிற வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற கட்டளை என்னன்னா, அவங்க பிரிந்து போகக்கூடாது. அதுதான் நம்ம இதுக்கு 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்றோம், மறுபடியும் நான் வாசிக்கிறேன். பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள் அல்லது புருஷனோடு ஒப்புரவாக கடவுள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. அதாவது ஏன் இன்னைக்கு இதை நான் ஏன் சொல்றேன்னா, வேதனையோடு பாரத்தோடு
இன்னைக்கு நான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல திருமணம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப செலவு பண்ணி சந்தோஷமாக நடக்கும். குடும்பத்தை ஆரம்பித்து அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் பெற்று குழந்தைங்களும் கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க. அது கொஞ்சம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஏன் 20 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பிரிந்து போகிற குடும்பங்களும் இருக்காங்க. கிறிஸ்தவ குடும்பத்திலேயே அது நிறைய இருக்குது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் தெரியுமா? ரொம்ப எல்லாருக்குமே பாதிப்பு. கணவனுடைய சைட்ல அவங்க பேரண்ட்ஸ்க்கும் பாதிப்பு, மனைவியுடைய சைட்ல இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் பாதிப்பு. பேரண்ட்ஸை காட்டிலும் அவங்க பெற்று எடுத்தாங்க பார்த்தீங்களா பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. நான் இதை கண்கூட பார்த்துருக்கிறேன். இப்படி ஒரு சிங்கிள் பேரண்ட்னால வளர்க்கப்படுற பிள்ளைங்க ரொம்ப வேதனையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிர்காலமே இல்லாம இருக்குது, இருளா இருக்குது. அவங்க வாழ்க்கையில நீச்சல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட பிள்ளைங்க பாருங்க, எப்போதும் ஏதோ ஒரு சோகத்தோடு இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நான் பிள்ளைங்கள் மத்தியில ஊழியம் செய்யும்போது சில பிள்ளைங்க எப்போதுமே ரொம்ப கவலையோடு இருப்பாங்க. நான் அப்போ அந்த பிள்ளைங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுவேன். என்ன எப்படிமா என்ன பேசும்போது இந்த ரீசன் தான் இருக்கும். அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்கன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா உயிரோடு இருக்கும்போது பிரிஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சோகத்தையும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியா அவன் வாழ்றது நல்லதா? கிறிஸ்தவர்கள் இதை செய்யலாமா? அதுதான் இந்த வசனம் அழகா சொல்லியிருக்கு. ஒப்புரவாக்க கடவுள். கணவனோ மனைவியோ கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், ஒப்புரவாக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒருவேளை நீங்க இந்த சூழ்நிலையில கடந்து போனீங்கன்னா நீங்க தயவு செய்து ஒப்புரவாக்கி நீங்க குடும்பமாக வாழ்றதுக்கு நீங்க பிரயாசப்படணும். பாருங்க, நமக்கு நிறைய வசனங்கள் வழிகாட்டியா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ரத்தம் சிந்துற வரைக்கும் நீங்க போராடவில்லையே. அநியாயம் உங்களுக்கு யாராவது அநியாயம் செய்தா, அதாவது கணவன் அநியாயம் செய்யற மாதிரி மனைவி ஃபீல் பண்ணா அது பொறுமையா நீங்க இருக்கலாமே, ஜெபிக்கலாமே, நம்ம ஜெபத்தை கேட்டு அவங்க மாற்றப்படலாமே. அதுக்கு வசனங்கள் இருக்குதே. நம்ம போன எபிசோட்ல எல்லாம் கூட நம்ம பார்த்தோமே, அவிசுவாசியான ஒரு மனைவியுடைய நடக்கைனால புருஷன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்குதே. பாருங்க, வேத வசனம் நமக்கு நிறைய விதத்துல வழிகாட்டியாக இருக்குது. இன்னும் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலையும் ஊழியக்கார குடும்பத்துல கூட இந்த டைவர்ஸ், இந்த பிரிந்து போகிற காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குது. அதுக்கு நம்ம கொஞ்சம் அநியாயத்தை சகித்துக்கலாம். அநியாயம் செய்யற மாதிரி இருந்தா கொஞ்சம் சகித்துட்டு போராடி நம்ம ஜெபித்தோம்னா நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரா? நமக்கு குடும்ப வாழ்க்கை கொடுக்கறது ஆண்டவர் தானே. அப்போ கண்டிப்பா மாற்ற முடியாத காரியம் தேவனுக்கு ஒண்ணுமே இல்லை. உன் புலம்பலே ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன், உங்களுக்கு சந்தோஷமா மாறும். எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். எத்தனையோ வாக்குத்தத்த வசனம் இருக்கே, எத்தனையோ காரியங்கள் இருக்குதே. ஆண்டவர் நமக்கு உதவியா இருக்கிறாரே. அப்போ நம்ம ஒரு மனைவி சரியில்லைன்னா தயவு செய்து கணவன் உபவாசத்தோடு மனைவிக்காக ஜெபித்து அன்பா நீங்க இது பண்ணலாம், தேவன் மாற்றுவார். ஒருவேளை மனைவி சரியில்லைனாலும் செய்யலாம். இதனால உங்க 2 பேருக்கும் பாதிப்பு, பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பாதிப்பாக இருக்குது. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்கலாம். அதே அதிகாரம் தான், 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 14வது வசனம். எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன.
இந்த காலையில இந்த வசனத்தை அன்று கொடுத்து நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆண்டவருடைய அன்பு பாருங்க, ஆண்டவருடைய நடத்துதல் பாருங்க, வழிகாட்டி பாருங்க, எவ்வளவு ஆண்டவர் அழகாக இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்தினேன். அதனால இவங்க பாருங்க, இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியினால பரிசுத்தமாக்கப்படுகிறார். தன்னுடைய மனைவியின் மூலமாக ஒருவேளை ரெண்டு பேருமே விசுவாசியா இருக்கலாம், ரெண்டு பேருமே சபைக்கு போகலாம், ரெண்டு பேருக்கும் அதிகமா கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா மனைவியுடைய ஜெபம், மனைவியுடைய விசுவாசம், மனைவியுடைய பரிசுத்த வாழ்க்கையினால கணவனும் பரிசுத்தமாக்கப்படுகிறார். இந்த வசனத்தை குறித்து வைத்து இதை வைத்து நீங்க ஜெபிக்கலாம். ஒருவேளை மனைவி கொஞ்சம் விசுவாசத்துல வீக்கா இருந்து கணவன் பரிசுத்தமா நல்ல விசுவாசத்துல இருந்தா உங்கள் நிமித்தமாக மனைவியும் பரிசுத்தமாக்க. நான் சொல்லல, இந்த வசனம் அழகா சொல்றது, அவிசுவாசியான புருஷனை பரிசுத்தமாக்கப்படுகிறான் போது விசுவாசியான புருஷன் பரிசுத்தமாக்கப்பட மாட்டாரா? விசுவாசியான மனைவி பரிசுத்தமாக்கப்பட மாட்டாங்களா? பாருங்க, அடுத்தது அழகா சொல்லியிருக்கிறாரு, இப்பொழுதும் அவைகள் பரிசுத்தம், அதாவது உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாக்குகின்றன. அப்ப பாருங்க, அன்று ஒரு குடும்பத்துக்கு ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இதை காட்டிலும் என்ன வசனம் அன்று கொடுக்கணும்? ஆண்டு பிராமிஸ் பண்ணிருக்கிறாரு, ஒரு கணவன் ஒருத்தர், யாராவது ஒருத்தர் பரிசுத்தமா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களும் பரிசுத்தமாக்கப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கப்படுறாங்க. அதனால விசுவாசிகளே, ரொம்ப வேதனையோடு சொல்றேன், கிறிஸ்தவ குடும்பத்துல இந்த டைவர்ஸ்ங்கிறது வேண்டவே வேண்டாம். அதற்கு பதிலாக ஆண்டவரை சார்ந்து, தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால நம்ம தேவனை சார்ந்து இந்த வசனங்கள் எல்லாம் வைத்து நீங்க ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா குடும்பமாக சந்தோஷமாக, அதுவும் பரிசுத்தமாக, மனைவி பரிசுத்தம், கணவன் பரிசுத்தம், பிள்ளைகள் பரிசுத்தம், இப்படி பரிசுத்தமா வாழ்ந்தா பரிசுத்தமா பரலோகத்துக்கு கன்ஃபார்மா போலாமே. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு இந்த உலக வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு. இந்த வாழ்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையில நமக்கும் வேதனை, நம்ம பிள்ளைங்களுக்கு வேதனை, நம்ம பெற்றெடுத்தவங்களுக்கு வேதனை. ஏன் இந்த மாதிரி வேதனையில நம்ம கழிக்கணும்? ஏன் நம்ம இவ்வளவு கண்ணீரோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும்? ஏன் நம்மளையே உருவ குத்துற மாதிரி நடந்து கொள்ளணும்? அதனால தயவு செய்து இந்த வசனங்களை நீங்க திரும்ப திரும்ப நீங்க இதை கேட்டு பார்த்து இதை நோட் பண்ணி இன்னைக்கு சொல்லப்பட்ட வசனங்களை வைத்து கணவனும் மனைவியுமாக நீங்க செயல்படுங்க, கடமையை செய்யுங்க. ரெண்டு பேருக்குமே, சரீரத்துக்கு ரெண்டு பேருக்குமே அதிகாரி, கணவனுக்கு மனைவி அதிகாரி, மனைவிக்கு கணவன் அதிகாரி. இந்த சிந்தையோட நம்ம வாழ்ந்து நம்ம பிள்ளைங்களையும் பரிசுத்தமாக்கி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சந்தோஷமாக வாழ உதவி செய்வாராக. ஆமீன்.